வரலாற்றில் காங்கிரஸ் கோட்டையாக இருந்த மகாராஷ்டிராவில் இன்று வாழ்வா சாவா போராட்டத்தில் அக்கட்சி மல்லு கட்டுவது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மத்தியில் ஆட்சி அமைக்கவல்ல தேசிய கட்சியான காங்கிரஸ் பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் 1989 அரியணையை இழந்தது. இன்று வரையில் அக்கட்சியால் அம்மாநில அரியணையை பிடிக்க முடியவில்லை. பிரியங்காவை களமிறக்கி பார்த்தும் பயன் கிடைக்கவில்லை. இதே நிலை மகாராஷ்டிராவிலும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பது அக்கட்சி முன்பாக இருக்கும் பெரும் சவால். நீண்ட காலம் மகாராஷ்டிராவில் ஆட்சி செய்த காங்கிரஸ் கடைசியாக 1990 தேர்தலில் 141 இடங்களில் வென்று தனித்து ஆட்சி அமைத்தது. அடுத்த 1995 தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு எண்டு கார்டு போட்டு ஆட்சி அமைத்தது பாஜக சிவசேனா கூட்டணி. அதன் பிறகு மகாராஷ்டிராவில் இன்று வரையில் கூட்டணி ஆட்சிதான் தொடர்கிறது. 1999 தேர்தலில் 75 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை அமைத்தது. காங்கிரஸில் இருந்து விலகி தேசியவாத காங்கிரஸை தொடங்கி 58 இடங்களில் வென்றிருந்த சரத்பவாருடன் கூட்டணி ஆட்சி அமைத்தது. காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியே மாநிலத்தில் 15 ஆண்டுகள் கொடிகட்டியது. தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணியில் பெரிய அண்ணன் நான் தான் என்ற நிலையை கொண்டிருந்தது காங்கிரஸ். முதல்வர் அரியணையை காங்கிரஸ் கட்சியே பெற்றிருந்தது. 2014-2019 சட்டப்பேரவை தேர்தல்களில் பாஜக கூட்டணி வென்றது. இதற்கிடையே காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிடும் இடமும் குறைந்து வருகிறது. 2009 தேர்தலில் காங்கிரஸ் 171 தொகுதிகளிலும் தேசியவாத காங்கிரஸ் 112 இடங்களிலும் போட்டியிட்டன. 2019 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசும் தேசியவாத காங்கிரசும் கூட்டணியில் 125, 125 என சரிசமமான தொகுதிகளில் போட்டியிட்டன. அதுவே இந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் நீண்ட போராட்டத்திற்கு மத்தியில் 101 இடங்களை பெற்றிருக்கிறது காங்கிரஸ். இப்படி காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிடும் தொகுதிகள் மட்டும் சரியவில்லை. சட்டப்பேரவை தேர்தலில் அக்கட்சி பெறும் வாக்கும் மகாராஷ்டிராவில் தேய்ந்து கொண்டே போகிறது. 2009 சட்டப்பேரவை தேர்தலில் 21.01% இருந்த வாக்கு 2014 சட்டப்பேரவை தேர்தலில் 17.95% சரிந்தது. இதுவே 2019 சட்டப்பேரவை தேர்தலில் மேலும் 15.87% சரிந்தது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமான சூழல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிலவியது. காங்கிரஸ் வாக்கு சற்று உயர்ந்ததோடு மாநிலத்தில் 13 எம்பிக்களை வசமாக்கியது காங்கிரஸ். இப்போது அதே ஏற்றத்தில் பயணிக்க வேண்டிய கட்டாயம் அக்கட்சிக்கு இருக்கிறது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் இருந்த போக்கை மாற்ற பாஜக ஷிண்டே அரசாங்கம் மக்களை கவரும் பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது. காங்கிரசுக்கு வெற்றி வசமாகலாம் என்று பார்க்கப்பட்ட ஹரியானாவில் அக்கட்சிக்கு தோல்வியே மிஞ்சியது. இப்போது மகாராஷ்டிராவில் கவனமாக காய் நகர்த்துகிறது காங்கிரஸ். போட்டியிடும் 101 தொகுதிகளில் 80 முதல் 85 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுப்போம் என நம்புகிறது காங்கிரஸ். மாநிலத்தில் காங்கிரஸ் போட்டியிடும் 75 தொகுதிகளில் நேரடியாக பாஜகவை எதிர்கொள்கிறது. இதனால் களம் அனல் பறக்கிறது. தேர்தலில் உணர்வு பூர்வமான அட்டாக்கை பாஜக தொடுக்கிறது. சிவாஜி மகாராஜா மீது நம்பிக்கை கொண்ட பற்றாளர்களுக்கும் அவுரங்கசீபை போற்றும் நபர்களுக்கும் இடையிலான போர் இந்த தேர்தல் என்று பாஜக கணைகளை தொடுக்கிறது. அதற்கு மகாராஷ்டிராவுக்கான திட்டங்களை எல்லாம் பாஜக குஜராத்துக்கு மடைமாற்றுகிறது என பதில் அட்டாக் கொடுக்கிறது காங்கிரஸ். கடும் போராட்டங்களுக்கு பிறகு மாநிலத்தில் விட்ட இடத்தை பிடிக்க போராடும் காங்கிரசுக்கு மராட்டிய மக்கள் கை கொடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்து காணலாம். மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக லோக்போல் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு வரும் 20ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. பாஜக தலைமையிலான கூட்டணியும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியும் மோதிக்கொள்ளும் மாநிலத்தில் பிரச்சார களம் பரபரக்கிறது. இதற்கிடையே லோக்போல் நிறுவனம் 86,400 பேரிடம் தகவல்களை பெற்று தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டுள்ளது. அதில் ஆளும் பாஜக கூட்டணி 115 முதல் 128 இடங்களில் வெற்றியை வசமாக்கலாம் என்று 37 முதல் 40% வரையில் வாக்குகளை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கூட்டணி 151 முதல் 162 இடங்களில் வெற்றியை வசமாக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அக்கூட்டணிக்கு 43 முதல் 46% வரையில் வாக்குகள் கிடைக்கலாம் என தெரிவித்துள்ளது. மற்ற கட்சிகள் 5 முதல் 14 இடங்களில் வெற்றி பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.